ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து அன்லோடிங் வீடியோ போட்டதில்லை. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டாக போடுறோம். இன்றைக்கி வந்து நம்ம அன்லோடிங் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம லோடு எடை போட போகிறோம். லோடு எடையை போட்டுட்டு பாயிண்டில் கொண்டு விடுவோம். அதுக்கு பிறகு நம்ம உள்ள டீட்டெயிலாக உள்ள எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ந்து போகலாம். வாங்க வாசம் பண்ணுறதையும் பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம அண்ணன் ஆப்ரேட்டரு, இந்த பிளான்ட்டுக்கு ஆப்ரேட்டரு அன்லோட் பண்ண வந்திருக்காரு. வாங்க நம்ம எப்படி அன்லோட் பண்ணணும்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வண்டிக்கு நம்ம வந்து லோடு ஏற்றும் போது மேலே கீழே எல்லாம் சீல் போடுவாங்க. அந்த சீல் செக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரே நம்பரில் வரும். இந்த இருக்குல்ல, இந்த நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டாங்க. ஓகே நண்பர்களே, இது என்ன ப்ராசஸ்னால், இதோட ஏர் போய் நம்ம டேங்கை வந்து ஃபில் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணோம். நல்ல ப்ரெஷர் ஏறணும், அதை ஓப்பன் பண்ணோம். இது வழியாக சிமிந்து மேலே போகும். இதுதான் ப்ரெஷர். நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் பண்ண போனாங்க. வாங்க பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுவோன்னு பார்ப்போம். இந்த மீட்ரு ஆன் ஆகும். கம்ப்ரஸர் போட்டோன்னு ஆன் ஆகுது பாருங்கள், தெரியுதா? ஆன் ஆகி மெல்ல என்ன ஆகும்னா அந்த 1க்கு நேர் வரும். ப்ரெஷர் 1க்கு நேர் வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாம் ஓப்பன் பண்ணணும். இப்போ டேங்குக்கு போகக்கூடிய வால்வு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே ஒரு ஃப்ரண்டில் ஒரு வால்வு இருக்கும், இது பேக்கில் உள்ள வால்வு எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இப்படி மேலே போவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ப்ரெஷர் ஏற மேலே ஏறும். 1க்கு நேரம் வந்தப்புறம் நம்ம மெயின் வால்வு அடியில் இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கலாம். என்ன பண்ணுவோம்னா, அந்த வாசலில் கொஞ்சம் பழைய சிமெண்ட் இருக்கும். அதனால் அந்த ஏரை வந்து அப்படியே அடிச்சு விட்டுட்டோம்னா, இங்கே ஏர் ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ஏர் ஃபுல்லாக வந்து இதில் போகும். ஏர் மட்டும் போகும்போது அந்த சிமெண்ட் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி லைட்டாக திறந்து வச்சுட்டு, இது மெயின் வால்வு இந்த ஃபுல்லாக திறந்துட்டு ஏரை திறந்துட்டோம்னா இப்போ அந்த சிமெண்ட் போகும். அந்த சிமெண்ட்டை வந்து ஏர் தள்ளி கொடுக்கும். ஆல்ரெடி அங்கே ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷர் வந்து இவ்வளோ காட்டும் குறைஞ்சது மாதிரி இருக்குது. அந்த சிமெண்ட் போகும். இது வழியாக இப்போ சிமெண்ட் போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு மணி நேரம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக லோடு இறங்கிடும். அப்புறம் கொஞ்சமாக கிடக்கும். அப்புறம் வந்து நம்ம மாறி ஏர் ரெடி பண்ணி நண்பர்களே, லோடு இறங்கிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இறங்குதுன்னு இந்த ஓசை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வைப்ரேஷன் வருது பார்த்தீங்களா, தெரியுதா இல்லையா? அந்த வைப்ரேஷன் வருதுல, இதோட ஸ்பீடாக போயிட்டுருக்கு சிமெண்ட். என்ன இருக்குல்ல, இதோட ஸ்பீடாக போயிட்டுருக்குது. எந்த சைடுக்கு போகுதுன்னு பாருங்கள்.
நான் போகுதுல ஃபஸ்ட்டு ஓட்டு நான் மேலே போகுது. இந்த ஃபஸ்ட்டு சைலோவுக்கு தான் லோடு போகுது. அதுக்கு அந்த சைடும் ஒரு 4-5 சைலோ இருக்குது. மொத்தம் 5 சைலோவில் ஃபஸ்ட்டு சைலோவில் லோடு. இப்போ வந்து நமக்கு லோடு இறங்கிட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் சிமெண்ட் கிடக்கும். அந்த சிமெண்ட்டை வந்து நான் அடிக்கிறார் பாருங்க. இப்போ கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். பேக்கில் வந்து அப்படி அடிக்கும்போது அந்த சிமெண்ட்லாம் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி அங்கே வரும். திரும்ப இதை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து இங்கே இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணும்போது இங்கே உள்ளதெல்லாம் அப்படியே கீழே இறங்கும். மொத்தத்தில் இங்கே வந்தப்பறம் பழையபடி ப்ரெஷர் ஏற்றிட்டு கீழே உள்ள வால்வு திறந்துட்டோம்னா எல்லா சிமெண்ட் வரும். அது மாதிரி ஒரு 3 தடவை பண்ணணும்னா எல்லாம் பக்காவாக இறங்கிடும். லோடு இறக்கி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பேமெண்ட் போட போகிறோம். பேமெண்ட் போட்டு பேமெண்ட் கரெக்டாக இருந்தாச்சுன்னா ரெசிப்ட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்க வேண்டியதான். வாங்க பேமெண்ட் போடலாம். நண்பர்களே, லோடு இறக்கியாச்சு, எடையை போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் கொடுப்பாங்க, ரெசிப்ட் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டு இருக்கிறது அப்படியே இருக்க வேண்டியதான். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டிடுங்க. ஓகே, நன்றி.